ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலயமாக 2024ஆம் ஆண்டுக்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். இந்த ஆவணி மாத பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்பதுக்கு முன்பாக இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன கிரக நிலைகள் எந்தெந்த இடத்துல இருக்குது, இந்த ஆவணி மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, முக்கிய நிகழ்வுகள் என்ன நடக்க இருக்குது அப்படின்றத ஒரு அவுட்லைன் பார்த்துருவோம். அதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த ஆவணி மாத கிரக நிலைகள், அதாவது மேஷராசிக்கு 2ஆம் இடமான ரிஷப ராசியில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் இணைந்திருக்கார். சிம்ம வீட்டில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னி வீட்டில் கேது பகவான், தனுஷில் சந்திரன், கும்பத்தில் சனி வக்ரம், மீனத்தில் ராகு. இந்த அமைப்புகள் தான் இந்த ஆவணி மாத கிரக நிலையானது இந்த மாதத்தின் தொடக்கமானது தொடங்க இருக்குது அப்படின்ற விதிங்க. உண்மையாலே சொல்ல வரேன், எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா, ஆடி முடிஞ்சிருச்சு, ஆவணி மாதம் தொடக்க இருக்குது. ஆவணியில் ஏதாவது ஒரு நல்ல சுபிச்சமான ஒரு நிகழ்வுகள் நடக்க இருக்கா அப்படின்றது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க. உங்களோட எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு நேரம் நலமாக இருக்குது, நலம் இல்லாமல் இருக்குது, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு மாதத்திலையும் அந்த மாதத்தை வழிநடத்தக்கூடிய கிரகம் இந்த மாதத்தில் யார் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம நிர்ணயப்படுத்தணும். அப்போ அந்த மாதத்தின் கர்ணநாதன் அடிப்படையில் தான் அந்த மாதமானது இயங்கும், அந்த கிரகத்தின் அடிப்படையில் தான் இந்த மாதம் இயங்கும் அப்படின்றதுங்க. இந்த மாத காலகட்டத்தில் கர்ணநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது பாலவ கரணத்தில் இந்த மாதமானது உதயமாகுது. இந்த பாலவ கரணத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான். அப்போ இந்த ராகுவின் அம்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதமானது இயங்க போகுது. அப்போ இந்த ராகுவின் அம்சம் பார்த்தீங்கன்னா புலிங்க. அப்போ புலியுடன் கூடிய ஐயப்பனை வழிபாடு செய்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். பிரம்மா கோயில் சென்று பிரம்மாவை வழிபாடு செய்யுது. ஏன்னா பாலவகரணத்தின் அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மாவாக வராருங்க. இப்போ பிரம்மா கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறது நல்லாயிருக்கும். ஊர் காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வதன் வழியாக நினைத்த காரியத்தை இந்த மாதத்திலே நீங்கள் நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகுன்றதுங்க. அது மட்டும் போதாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, காவல் தெய்வம் அப்படின்னாக்க அது சனீஸ்வர பகவானை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற சொல்லலாம். உக்ர தெய்வங்களில் இந்த காவல் தெய்வங்களை குறிப்பிடுவோம். அப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 3 நிகழ்வுகள் நடக்க இருக்குது. அதாவது சனி பிரதோஷமானது 2 வர இருக்குது. அடுத்தது இந்த ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்குங்க. அப்போ சனியின் அம்சமே பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானுங்க. அப்போ விநாயகர் பெருமானும் விநாயகர் சதுர்த்தியும் இந்த மாதத்தில் வர இருக்குது. அதாவது ஆவணி 1ஆம் தேதி அன்று சனிக்கிழமையானது பிறக்க இருக்குங்க. அப்போ இந்த ஆவணி மாதமே பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கிழமையில் பிறக்கிறது ஒரு விசேஷமான ஒன்று. அந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதி அன்று சனி பிரதோஷமும் வர இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆவணி 15ஆம் தேதியும் அதே சனி பிரதோஷம் வர இருக்குங்க. ஆவணி 22ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னாக்கா விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்குது. அப்போ 3 நிகழ்வுகளுமே சனி பகவானின் மையப்படுத்தி இந்த மாதம் உதயமாகறதுனால சனி பகவானை எந்த அளவுக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ, நீதி நேர்மையோடு செயல்பட போகிறீங்களோ, அந்த அளவுக்கு இந்த மாத காலகட்டங்களானது எல்லா ராசிக்காரர்களும் ஓரளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் தருன்றவிதிங்க. உண்மையாலே சொல்லப்போனால் மற்ற கிரகங்கள் யோகமான கிரகங்கள்ன்றது சொல்லுவோம். குரு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் அப்படின்றது சொல்லிட்டு இருப்போம். அந்த கிரகங்கள் எல்லாமே தனக்கு தேவையானது, அதை கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தங்கு தடையின்றி கொடுக்கும். அதில் சுபகிரகங்கள் வேணால் சொல்லிக்கலாமே தவிர தங்கு தடையின்றி நல்லது கிடைக்கும்னு மட்டும் சொல்லலாம். ஆனால் இந்த சனி பகவானோட அமைப்பில் வந்துட்டோம் அப்படின்னாக்கா நீதிக்கும் நேர்மைக்கும் தவறாத முக்கியமான ஒரு கிரகங்க. உங்களுக்கு என்ன கொடுக்கப்படக்கூடிய நிகழ்வுகளோ, அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் தங்கு தடையின்றி கொடுக்கக்கூடிய கிரகங்களாக இந்த சனி பகவான் இருந்துட்டு இருக்கார். இந்த மாதம் ஆவணி மாத பிறப்பானது சனி பகவானை முன்னிறுத்தி நடக்கக்கூடிய ஒரு பிறப்பாக இருக்கலாம். அப்போ நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரும். நீதி நேர்மைக்கு புறம்பாக செயல்படக்கூடிய நபர்களுக்கு தண்டனைகள் அனுபவிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருந்துட்டு இருக்குன்றீங்க. அப்போ உண்மையான சொல்லப்போனால் மற்ற கிரகங்களை எல்லாமே மையப்படுத்தி பார்க்கும்போது இந்த மாத காலகட்டங்களானது உலகில் உள்ள மக்கள்கள் எதிர்பார்த்து பல்லாண்டு காலம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க இல்லைங்களா. குழந்தை பேர், திருமண யோகங்கள், பொருளாதார அபிவிருத்தி, அல்லது பார்த்தீங்கன்னாக்கா தொழில் சார்ந்த விஷயங்கள். ஏன்னா தொழில்காரங்கனே சனி பகவான், வேலையே இல்லாமல் காத்திருக்கக்கூடிய நபர்கள், வேலை வாய்ப்புகள், இது எல்லாமே இந்த மாத காலகட்டத்தில் நினைத்த நபர்களுக்கு நினைத்த காலகட்டத்தில் நடைபெறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மையப்படுத்தி இந்த சனி பகவானும் எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் குறிப்பாக சொல்ல போனாக்கா தெளிவாக சொல்ல பாருங்க, இந்த ஆவணி மாத பிறப்பானது வருகின்ற 2024
ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியில் தொடங்கி 2024 செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி இந்த ஒரு மாத காலகட்டத்தில் தான் இந்த நிகழ்வுகளானது நடக்க இருக்கு. இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆவணி 1ஆம் தேதி, அதாவது 17/8/2024 அன்று பார்த்தீங்கன்னாக்கா சனி பிரதோஷம் வர இருக்குங்க. எல்லா நாட்கள்லையும் உங்களுக்கு கோயிலுக்கு போக முடியாத நபர்களாக இருந்தாலும் இந்த சனி பிரதோஷத்தை கலந்துக்கிட்டிங்கனாக்கா 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த விதிகளானது இந்த சனி பிரதோஷத்தில் இருக்குன்றீங்க. 12 வருடத்துக்கு இந்த சனி பிரதோஷத்தை நீங்கள் தரிசனம் பண்ணிங்கன்னா அந்த பிரதோஷத்தின் வழிபாடுகள்லாம் நீங்கள் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த ஒரு பிரதோஷத்தில் நீங்கள் அனுபவிக்க முடியுன்றீங்க. வாய்ப்பு கிடைச்சா உங்களோட ஊர் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் சென்று சனி பிரதோஷ வழிபாடுகள் இந்த மாதத்திலே 2 பிரதோஷம் வர இருக்குது. இந்த 2 பிரதோஷம் கலந்துக்குங்க. ஆவணி 1, ஆவணி 15, அதாவது ஆங்கில தேதிக்கு பார்த்தீங்கன்னா 17/8/2024 ஒரு சனி பிரதோஷமும் 31/8/2024 அன்று ஒரு சனி பிரதோஷமும் வர இருக்கு. ஒரு முழம் பூவும் ஒரு முழம் முல்லைப்பூவும் 1 லிட்டர் பாலும் வாங்கி அந்த நந்தி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் உங்களுக்கு சாதகமாக நடைபெறதை பார்க்க முடியும். அதே வேளையில் விநாயகர் சதுர்த்தியானது ஆவணி 22ஆம் தேதியானது வர இருக்கு. அதாவது செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதிங்க 2024 செப்டம்பர் 7ஆம் தேதியானது விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்கு. இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாடுகளையும் விநாயகர் பெருமான வழிபாடு செய்வதன் மூலமாக விநாயகர் இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி பகவானும் சனி பயிற்சியில் சனி பகவான் பார்த்தீங்கன்னா சனி பிரதோஷம் 2 வருது இருக்கு இல்லைங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த சனியின் அம்சம் தான் விநாயகர் பெருமானுங்க. அப்போ விநாயகர் சதுர்த்தி நீங்கள் வழிபாடு செய்துட்டு விநாயகர் சதுர்த்தியில் ஒரு கோரிக்கை எடுத்துக்கிட்டுங்க. வெகு நாட்களாக இந்த காரியங்கள் எனக்கு நடைபெறாமல் இருக்கு, இந்த காரியங்கள் இந்த மாதத்தில் நடைபெறுமா அப்படின்ற மாதிரி எண்ணி காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வேண்டுதல்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி என்று ஒரு விநாயகர் கோயில் போயிட்டு வேண்டுதல் எடுத்துட்டீங்கன்னாக்கா அடுத்த ஒரு வருட காலகட்டத்துக்குள்ளார அந்த நிகழ்வுகள் நடந்தே தீருன்றவிதிங்க. அதனால் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புலியுடன் கூடிய ஐயப்பனை வழிபாடு செய்யுங்க. உங்களோட ஊர் காவல் தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமான வழிபாடு செய்யுங்க. 2 பிரதோஷத்தை வழிபாடு செய்வதன் மூலமாக இந்த மாதத்தில் வேண்டுதல் எடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த மாதத்திலே கண்குளிர நடக்கிறத பார்க்க முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிம்ம ராசிக்கான வீடியோ. இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஆவணி மாத கிரக நிலையான போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்திருக்கார். இது ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் அப்படின்ற விதிங்க. ஏன்னா தன்னோட ராசிநாதன் தன் ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தனக்கு தேவையான அனைத்து அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டங்கள் அப்படின்ற விதிங்க. அது மட்டும் போதாதுன்னு உங்கள் ராசிநாதன் சூரியன் புதன் சுக்கிரனோட 3 கிரகத்தோடு சம்மந்தப்பட்டு உட்கார்ந்திருக்கார். அப்போ உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் தட்டு தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதை சாதனை பண்ணக்கூடிய காலகட்டம் உருவாகும். எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். இல்லை சார், கடந்த கால நிகழ்வுகளை எண்ணி பார்க்கும்போது எல்லாமே தடைகளாகவே உருவாயிட்டு இருக்கே சார், எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே தடைபட்டு போயிட்டு இருக்கு, இதுக்கு பிறகாவது ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறுமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு உண்மையாக சொல்ல வரங்க, எப்பொழுதுமே வருடத்தில் ஆவணி மாதங்கள் அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டங்களாக உருவாகும். அதனால் ஆவணி மாத காலகட்டத்தில் நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் தொட்டு தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்ச சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அதுவும் குறிப்பாக இந்த மாத காலகட்டத்தில் ராசிக்கு 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் உட்காந்துருக்காரு. தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் உட்காந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்ப அபிவிருத்தி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். குடும்பத்தின் மூலியமாக ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம். ஒருவேளை வெளிநாட்டில் நான் காத்துட்ருக்கேன் சார், குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கேனாக்கா அந்த குழந்தை பேருக்கான அமைப்புகள் உருவாகணும்னாக்கா சனி ஆத்மகாரகன் சூரிய பகவானும் சனியும் தொடர்பு பெற்றால் மட்டும்தான் குழந்தை பேர் தரிக்கின்றவிங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகும். திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். ஏன்னா இந்த நேர காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று உட்காந்துருக்கார். 7ஆம் இடம் தான் கலஸ்தர ஸ்தானம் அப்படின்ற விதிங்க. அப்போ கலஸ்தர காரகன் சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் 7ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கிறனால திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த நேர காலங்களில் கொஞ்சம் அடியா சொத்துக்களோ வீடு மனை வாசலில் திருத்தி அமைக்கக்கூடிய காலகட்டங்களோ உருவாகும். அப்போ வீடு மனை வாசல் வாங்குவது, வீடு மனை வாசல் கட்டுவது, இந்த மாதிரி சுபக நிகழ்வுகள்லாம் இந்த நேர காலங்களில் செய்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுக்கு கிளம்பணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். ஏன்னா 7ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெறுறதுனால சிம்மராசி என்பவர்களுக்கு ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்புகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்ட் ஆகக்கூடிய காலகட்டம் உருவாகும். பண வருவாய்களானது பல வழியிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். ஆனால் இதே நேரத்தில் இந்த நேர காலகட்டத்தில் ராசிக்கு 2ல் கேதும் 8ல் ராகும் இருக்கனால கணவன்மனை உறவுகளை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. இந்த நேர காலங்களில் கணவன்மனை உரையை கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு. அதனால் ராகு கேது 2ஆம் இடத்துல இருக்கனால கொஞ்சம் கணவன்மனை உறவுகளை மட்டும் விட்டு கொடுத்து போங்க. இந்த கணவன்மனை உறவுகள்
குறைகள் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் 2 பிரதோஷம் வருது இல்லைங்களா? சனி பிரதோஷம் 2 வருது. ஆவணி 1ஆம் தேதி, ஆவணி 15ஆம் தேதி வரதுக்கு இந்த 2 பிரதோஷத்துலையும் 1 லிட்டர் பால் உள்ள 3 முல்லைப்பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனைக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாத காலகட்டத்தில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி விநாயகருக்கு ஒரு வேண்டுதல் எடுத்துங்க. வெகு நாட்கள் நடைபெறாத ஒரு சில விஷயங்கள் இந்த நேரத்தில் நடைபெறணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரார்த்தனை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எவ்வளோ மிகப்பெரிய ஒரு காரியமாக இருந்தாலும் வெற்றி பெறுன்றீங்க. அதே போல் அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் உங்களோட உழைப்பு மட்டும், உழைப்புக்கு மீறி எந்த ஒரு செயல்களும் நீங்கள் செய்ய வேண்டாம். உழைப்பை நம்பினீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களானது உருவாகுன்றீங்க. அதனால் ஆவணி மாத கிரகங்களை ஆரம்பித்து உங்களோட ராசிநாதன் வளர்ச்சி பெற்று தான் உட்காந்துருக்கார். குடும்பத்தில் எந்த விதத்தையும் குறைகள் கிடையாது. குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால மழை போல பிரச்சனைகள் இருந்தாலும் பனி போல் விலகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்க்க இருக்கார். உங்களுக்கு சுகங்களானது இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி காத்திருக்கேன் சார், ஆனால் திடீர்னு நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சுப நிகழ்வுகள் செல்லக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்க்கறதுனால சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரத்தில் சொந்த தொழில் தொடங்குறதுக்கான உத்தியோகம் ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. அப்போ சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் முயற்சி எடுக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இது கோச்சார் ரீதியான கிரக நிலையானது ஒரு 35% பலன்கள் தான் தருன்றீங்க. மீதமுள்ள 65% உங்கள் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் செயல்படும். அப்போ உங்களோட ஜாதகத்தில் சுய ஜாதகம் வலிமை பெற்று உட்கார்ந்திருந்தால் கண்டிப்பாக இந்த நேர காலகட்டங்கள் உங்களுக்கு வளர்ச்சிகள் நிறைந்ததாக இருக்குன்றீங்க. அதனால் உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு முயற்சி எடுத்தீங்கன்னாக்கா எடுக்கக்கூடிய காரியத்தில் எந்த விதத்தையும் குற்றங்களோ குறைகளோ சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கை ஏற்படுன்றீங்க. மற்ற விதத்தில் எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.